நாங்கள் ராகவேந்திரரை அதிகமாக நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கோம், அவர் தான் எங்களுக்கு ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் அந்த குச்சியில் ஒரு மஞ்சள் துணி முடிச்சு போடணும். அந்த முடிச்சுக்கு உள்ளார என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வைநாசிக தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் என்னன்னா, ஒருவருடைய நட்சத்திரத்திலிருந்து குருத்தன்மை ஏற்படுவதால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டால், ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய மனநிலை, உங்கள் சூழ்நிலை, அதே மாதிரி உங்களுடைய வருமானங்கள், செல்வாக்கு, எந்த ஒரு மனிதனுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறந்த எண்ணம் விதி எண்ணம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இந்த பண தட்டுப்பாடு நிறைய இருக்கிறவங்க அனுராகம் நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மாவ சிவ. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஸ்து சம்பந்தமான கருத்துக்கள், அதே மாதிரி நியூமராலஜி சம்பந்தமான கருத்துக்கள் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டால், இந்த இயற்கையாகவே ஹவு டு கெட் த குருத்தன்மை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. எப்படி குருத்தன்மை பெறுவது எப்படி சார்? நாங்கள் சாய்பாபா கும்பிட்டுட்டே இருக்கோம் சார், அதனால எங்களுக்கு அந்த குருத்தன்மை எங்களுக்கு உண்டு சார் அப்படின்னு ஒரு சாரர். அல்லது ஸ்ரீடி சாய்பாபா நாங்கள் கும்பிட்டு இருக்கோம், வியாழக்கிழமைனா நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக நாங்கள் இருக்க சார், போகிறோம் சார், வர சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரரோட கருத்து. ஒரு சாரர் நாங்கள் ராகவேந்திரரை அதிகமாக நாங்கள் கும்பிட்டு இருக்கோம், அவர் தான் எங்களுக்கு ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் Goal time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. A.S. Mahashri Rajan. மூட்டை சுவாமிகளை நாங்கள் கும்பிட்றோம், அல்லது கணக்கம்பட்டி ஐயாவை நாங்கள் கும்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சாரர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இயற்கையாகவே நமக்கு குருத்தன்மை வர வேண்டும் என்றால், ஸோ வீட்டில் மூங்கில் குச்சி, அந்த மூங்கில் குச்சியில் 3 கணு இருக்கப்பட வேண்டும். எத்தனை கணுவு? நீங்கள் மூங்கிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கணு இருக்கும். அந்த 3 கணு இருக்கிற மாதிரி குச்சை கொண்டுட்டு வந்து அந்த குச்சியில் ஒரு மஞ்சள் துணி முடிச்சு போடணும். அந்த முடிச்சுக்கு உள்ளார என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பச்சைக்கற்பூரம் 3, அதே மாதிரி 1 ரூபாய் காயின் 3 போட்டு அந்த மஞ்சள் துணியை நல்லா நீட்டாக டைட் பண்ணிட்டு அது மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட்டு அந்த மூங்கில் மேலே நாம் டைப் பண்ணோம். அந்த வைக்கக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டால், அவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, அதே போன்று வைநாசிக தோஷம் அன்று இருக்கக்கூடாது. ஸோ வைநாசிக தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் என்னன்னா, ஒருவருடைய நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரத்தை நாம வைநாசிக தோஷம் என்று சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தோஷம் போறதுக்காக தான் இந்த ராமேஸ்வரத்தில் 22 கிணறு அந்த தீர்த்தத்தை நம்ம குளிச்சுட்டு பகவானை கும்பிட்டு வரோம், இந்த வைநாசிக தோஷம் போறதுக்காக. அப்போ இந்த நாள் நல்ல நாளாக பார்க்கப்பட்டு அன்று இந்த மூங்கில்ல அந்த மஞ்சள் துணியை நான் சொன்ன பொருட்களை வைத்து கட்டப்பட்டால் கண்டிப்பாக வீட்டிற்கு குருத்தன்மை ஏற்படும். ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் மாவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். குருத்தன்மை ஏற்படுவதால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டால், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி கருத்து இருக்கு. ஒன்று, திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும். இன்னொன்று, குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேர் ஏற்படும். இன்னொன்று, வெளிநாட்டு படிப்பு சம்பந்தமானது, வெளிநாட்டு வேலை சம்பந்தமானது ஈஸியாக இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு சில குழந்தைகள் ஒரு 10 பேப்பர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா 2 பேப்பர் 3 பேப்பர் எப்போ பார்த்தாலும் அந்த அரியர்ஸ் பேக் வந்துட்டே இருக்கும். ஸோ இவர்களுக்கு இது போன்று செய்யப்பட்டால் ரிசல்ட் கை மேலே வருது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்க்கப்பட்ட உண்மை. ஸோ உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருப்பின் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லுங்கள், அவங்களும் செய்யட்டும், தவறுதும் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா தரப்பினருக்கும் ஏற்றதாக இருக்கும். வெதர் யூ மே பி கிறிஸ்டியன்,
ஆர் யூ மே பி முஸ்லீம் ஆர் யூ மே பி ஹிந்து. இந்த ஹியூமன் பீயிங்க்கு தகுந்த மாதிரி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் டீட்டெயில் கொடுக்குறோம். பிகாஸ் நம்ம சைக்காலஜியில் நல்லா வெல்வெர்ஸ்டாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால, ஸோ ஐ எம் எம்ஃபில் சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு என்ன ரிசல்ட் நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து என்னென்னு கேட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக டைரெக்டாக இதில் கமெண்ட் கொடுக்கறத விட என்னென்ன இதில் உட்காந்து டைப் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து த்ரூ த மெயில் 2 pages 3 pages என்னன்னு கேட்டா எங்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சர்வீஸ் பிடிச்சிருக்கு சார், இது சார் அது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். ஸோ இப்போ நாங்கள் மெயினாக பார்க்குறது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வரலாம். அதுக்கு உண்டான டீட்டெயில் கேட்குறதா இருந்தால் நம்பர் குறிச்சிக்கோங்க. 9944439027 இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு சார் நாங்கள் உங்களை மகாலட்சுமி ஈச்சமலை மகாலட்சுமி டெம்பிளில் பார்த்தோம் சார், எங்களுக்கு அங்கேயே தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறவங்க கண்டிப்பாக இதே நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து என்னென்னு கேட்டீங்கன்னா தேனிக்கு நடுவில் பெரிய குளத்தில் டெம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு முறை லைஃப்பில் பார்க்க வேண்டிய இடம். எவ்வளோ கோவில்கள் சென்று வந்திருப்பீங்க. ஸோ அதில் ஒரே ஒரு முறை என்னென்னு கேட்டால் நீங்கள் அந்த டெம்பிளை நீங்கள் ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய மனநிலை, உங்கள் சூழ்நிலை, அதே மாதிரி உங்களுடைய வருமானங்கள், செல்வாக்கு, வெற்றியின் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே அதை உணரக்கூடிய நேரம் காலம் வந்தே தீரும். இங்கே வருவதற்கு நமக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த புண்ணிய பூமியில் கால் வைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இல்லைனால் கண்டிப்பாக உங்களால் வரவே முடியாது. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு ஈச்சமலை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரூட் மேப்பை உங்களுக்கு காமிக்கும். ஸோ எல்லாம் பிட்டுமன் ரோடு தான், நீங்கள் ஈஸியாக வரலாம் போகலாம், இதுங்களா கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மினிமம் அந்த கோயிலில் நீங்கள் எல்லா கம்ப்ளீட் என்டையர் போர்ஷனும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரவுண்ட்ஸ் பண்ணி பார்க்குறதா தான் மினிமம் உங்களுக்கு 2 hours ஆகும். இங்கே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் கேட்டிங்கன்னா, இங்கே ரொம்ப விசேஷமானது சித்தி புத்தி கணபதிக்கு குழந்தைகள் புத்தகத்தை வைத்து வணங்கிட்டு போட நல்ல மார்க் வராங்க. இங்கே இருக்கக்கூடிய வீசா ஆஞ்சநேயர் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த வீசா ஆஞ்சநேயருக்கு பாஸ்போர்ட் வச்சு கும்பிட்டு போனால் துளசி மாலை போட்டு ஒரு வெண்ணெய் காப்பு கொடுக்கப்பட்டு பாஸ்போர்ட் வச்சு கும்பிட்டு போனால் இவர்களுக்கு வீசா ஸ்டாம்பிங் ஆகுது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு நெல் குத்தி பொங்கல் வைத்து தொட்டில் கட்டிவிட்டு சென்றால் இந்த பல நாட்களாக குழந்தை பேர் ஏற்படாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் திருமாங்கல்யம் அங்கே கொடுக்கிறார்கள். அந்த திரு மாங்கல்யத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை வாங்கி அங்கே கட்டிட்டு வந்தால் திருமணம் பல நாட்கள் 10 வருடம் 15 வருடம் தாமதமாக போயிட்டே இருக்கிறவர்கள் இந்த திருமண தடையை நீக்குவதற்காக திரு மாங்கல்யத்தை வாங்கி அங்கே கட்டிவிட்டு அந்த கணபதிக்கு ஒரு மாலை அணிவித்து விட்டு வந்தால் கண்டிப்பாக நினைத்த காரியம் அப்படியே கைகூடுது அப்படிங்கிறது நேரில் பார்த்த உண்மை. அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. எந்த ஒரு மனிதனுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிறந்த எண்ணம் விதி எண்ணம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 10 அப்படின்னா 1 + 0 1, பிறந்த எண் 1. இந்த தேதி மாச வருஷம் எல்லாம் கூட்டினா அது 8. அப்போ சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் செட் ஆகாது. சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் செட் ஆகாது. அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்னென்னா கிளாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்.
அப்போ ஒவ்வொன்றும் கிளாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான சுபங்கள் ஏற்பட மாட்டேங்கிறது. அப்ப நீங்க எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாளி என்ற அந்தஸ்து இல்லாமல் ஒரு லேபரா இருக்கிற மாதிரியே நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப லேபரா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல சிரமம் பார்க்காமல் எந்த விதமான மனச கள்ளம் கபடம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சில பாத்திரத்தை விளக்குறது, துணியை துவைக்கிறது, அல்லது வீட்டை கொஞ்சம் கூட்டுறது, இது மாதிரி நீச்ச வேலைகள் செய்யப்பட்டால் காலை எழுந்த உடனே நீங்க லேபரா கன்வெர்ட் ஆயிருவீங்க. இப்படி நீங்க லேபரா கன்வெர்ட் ஆயிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளியே போகும் பொழுது எந்த விதமான நெகட்டிவிட்டி உங்க மேல சூப்பர் இம்போஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க போனாலும் என்னன்னா நீங்க யார்கிட்ட பேசணும் கையை கட்டிக்கு தான் பேசணும். கையை கட்டி விட்டால் கண்டிப்பாக நீங்க லேபர் அப்படிங்கிற மாதிரி கட்டளை வந்துடும். ஆனா கையை கீழே போட்டுட்டு நீங்க கையை தூக்கி இப்படி பேசிவிட்டால் கண்டிப்பா நீங்க முதலாளி என்ற கணக்கில் வந்து விடுவீர்கள். அதனால உங்களுக்கு முதலாளி என்ற அந்தஸ்து வரக்கூடாது. மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெயர் தொடக்க எழுத்தும் என்னன்னு கேட்டா சனி பகவான் சாரத்தில் உங்களுக்கு வந்திருக்கு. என்னது பெரிய சுவாமி அப்படின்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா பேரு தான் பெரிய சுவாமின்னு இருக்கீங்க, ஆனா நீங்க சின்னசாமி கூட இல்லை. அப்போ இந்த பெரியசாமிங்கிற பேருக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒரு பேரை நாம போடுற மாதிரி வரும். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இந்த பெயர் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் தேவை. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா டெய்லியும் ஆஞ்சநேயர் அனுமன் சாலிசா ஸ்லோகன் படிக்கணும். டெய்லியும் காலையில் நினைச்சோன்னு என்ன கேட்டீங்கன்னா சூரியன் உதயமாவதற்கு முன்பாக ஆஞ்சநேயர் ஸ்லோகனை நீங்க படிச்சு முடிச்சிடணும். இதை குறைந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 18 நாளைக்கு நீங்க படிக்கணும், 18 டேஸ். ஸோ 18 டேஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம் அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளோ மாறுது பார்த்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒரு நேர் கேட்டிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா சார் இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் சித்தி புத்தி கணபதி. என்னது? சித்தி புத்தி கணபதிக்கு 11 தேங்காய் மாலையாக கோர்த்து போடணும். எத்தனை வாரத்துக்கு? 5 வாரத்துக்கு போடணும். செவ்வாய்க்கிழமை போடணும். 5 வாரம் கிளீனாக அது பண்ணோம். அதர்வைஸ் ராஜ தர்பாரில் உள்ள முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை என்று சுக்கிரவாரியில் ராஜ தர்பாரில் உள்ள முருகனுக்கு பன்னீர் இலையால் அர்ச்சனை பண்ணோம். பன்னீர் இலை அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதில் செஞ்சாலும் உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் கேட்டிருக்காங்க எனக்கு என்ன நெல்லிக்காய் சாதம் வச்சு மகாலட்சுமி படைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயற்கையாகவே நெல்லிக்கனி அப்படிங்கிறதே என்னன்னு கேட்டால் மகாலட்சுமி கடாட்சம். இந்த நெல்லிக்கனியை நம்ம கையில் வச்சுட்டு போனாவே என்னன்னு கேட்டால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அப்போ இந்த நெல்லிக்காய் சாதம் நம்ம செஞ்சு மகாலட்சுமி வச்சு படைக்கும் பொழுது வீட்டில் பண தட்டுப்பாடு இருக்காது. ஏதோ ஒரு பணம் வந்து கொண்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு இடத்துக்கு போகும்போதே என்னன்னு கேட்டால் நீங்கள் பர்ஸில் 2 நெல்லிக்காய் வச்சுட்டு போனீங்கன்னாவே முதல்ல நெகட்டிவிட்டி வராது. போன இடத்துல போன காரியம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் உலகிலே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் மவ சிவ யூனிவர்சல் கான்செப்ட் என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். இந்த பண தட்டுப்பாடு நிறைய இருக்கிறவங்க
அனுராத நட்சத்திர நாளில், அனுஷ நட்சத்திர நாளில் நெல்லி மரத்துக்கு பூஜை செய்யப்பட வேண்டும். நெல்லி மரத்திற்கு 6 அனுராத நட்சத்திர நாளில் நெல்லி மரத்துக்கு பூஜை செய்து விட்டால் இவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் தொடர்ச்சியாக கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்கு. நம்பிக்கை இருப்போர் செஞ்சு பாருங்க, தவறு எதுவும் கிடையாது.